வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய நமக்கு இதுவரை தெரியாத ஆனால் உலக அளவில் கொண்டாடப்படுகிற பல தினங்களை பற்றி பேசி வந்திருக்கிறோம். அவை வெறும் தினங்கள் அல்ல, அவற்றுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதற்கு பின்னால் சில விழிப்புணர்ச்சி நடவடிக்கைகள் இருக்கின்றன. நாம் அவற்றை தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் முக்கியமாக ஒரு சமூகத்தில் பல்வேறு விதமான தொழில்களை செய்பவர்களை புரிந்து கொள்வதற்கும் அவர்களை கொண்டாடுவதற்குமான பல தினங்கள் தொடர்ந்து கொண்டாடப்படுகின்றன. மே தினம் என்பது தொழிலாளர்களுக்கான ஒட்டுமொத்த தினமாக கொண்டாடப்பட்டால், அந்த தொழிலாளிகளில் பலவிதமான சிறப்பு பணிகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான பல தினங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் தான் செப்டம்பர் 25 என்பது ஒரு முக்கியமான தினம். அதாவது ஒரு டாக்டர் ஒரு மருத்துவருக்கும் ஒரு நோயாளிக்கும் நடுவே இன்னொரு நபர் இருக்கிறார். அவர் யார்? அவருடைய ரோல் மிக மிக முக்கியமானது. அவர்தான் பல சமயங்களில் ஒரு மருத்துவருக்கும் நோயாளிக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். அவர்தான் ஃபார்மசிஸ்ட். அதாவது தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் மருந்தாளுநர்கள். அதாவது நாம் நம்முடைய வழக்கமான ஒரு மொழியில் சொல்வதென்றால் மெடிக்கல் ஷாப்காரர் என்று சொல்வோம், அல்லது மருந்து கடைக்காரர் என்று சொல்வோம். ஆனால் இவர்கள் வெறுமனே மருந்துகளை விற்பவர்கள் மட்டுமல்ல. ஏன் ஃபார்மசிஸ்ட்டுகள் ஒரு தனி கல்வி, ஃபார்மசி என்பது ஒரு தனி கல்வியாக ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவம் சார்ந்த முழுமையான அறிவு அவர்களுக்கு ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு நினைவூட்டல் தான் இந்த நாள். அதைத்தான் நாம் இன்றைக்கு பேசப்போகிறோம். அதாவது இந்த மருந்து ஆளுநர்கள் என்பவர்கள் ஒரு விதத்தில் எக்ஸிக்யூஷன் என்று சொல்வார்கள். ஒரு நோயாளிக்கான அந்த சிகிச்சை நடவடிக்கைகளை நிறைவேற்றுவதில் மருத்துவர்கள், மருத்துவ உதவியாளர்களைப் போலவே ஃபார்மசிஸ்ட்டுகளும் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறார்கள். சரியான மருந்துகளை மக்களுக்கு வழங்குவது. இப்பொழுது ஒரே மருந்து பல்வேறு விதமான பிராண்டிங்கில் இருக்கும். அப்படி பல்வேறு விதமான பிராண்டிங்கில் இருக்கக்கூடிய மருந்துகளை தவறுதலாக ஒரு நோய்க்கு பதிலாக வேறொரு மருந்தை கொடுத்து விடாமல் அதை கவனமாக கையாள்வது, இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி நம்ம மக்களிடம் ஒரு பரவலாக ஒரு பழக்கம் இருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம்தான். அதாவது என்னவென்றால், நிறைய பேர் நோய்களுக்கு மருந்து கடைக்காரரிடம்தான் மருந்து வாங்கி சாப்பிடுகிற பழக்கம். இது பல சிறிய நோய்களுக்கு, அதாவது ஒரு சாதாரண காய்ச்சல் அல்லது தலைவலி, இதற்கு கூட அதில் ஒரு கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஆனால் பல சமயங்களில் மருத்துவர்களை அணுகுவதில் சில தடைகள் இருப்பதன் காரணமாக பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுவது இந்தியாவில் மிக மிக அதிகம். அந்த சூழ்நிலையில்தான் இந்த பழக்கம் மாற்றப்பட வேண்டும். அவர்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் ஒரு மருந்தை உட்கொள்ள வேண்டும் என்பது அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மருத்துவ ரீதியான அறிவு மிக்கவர்களாக ஃபார்மசிஸ்ட்டுகள் இருக்க வேண்டும். சில இடங்களில் என்ன தவறு நடக்கிறது என்று பார்த்தால், ஒருவர் ஃபார்மசி படித்துவிட்டு மருந்து கடை வைப்பதற்கான ஒரு அனுமதியை பெற்று கடையை ஆரம்பிப்பார். ஆனால் அந்த கடையை பார்த்து கொள்வதற்கு அவர் வேறு யாரிடமாவது அந்த பொறுப்பை கொடுத்துவிட்டு அவர் வேறு ஏதாவது பணிகளில் ஈடுபட்டிருப்பார். இதெல்லாம் மிக மோசமான விஷயங்கள். அப்படி பார்க்கிற போது ஃபார்மசி படித்தவர்கள்தான் மருந்து கடைகளை நிர்வகிக்க வேண்டும். அவர்கள் மருத்துவம் பற்றிய முழு அறிவு பெற்றிருக்க வேண்டும். மருந்துகளை கையாள்வதில், மருந்துகளை மக்களுக்கு தருவதில் மிக எச்சரிக்கையாக அவர்கள் செயல்பட வேண்டும். மக்களிடம் சிகிச்சை குறித்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதில் மருந்தாளுநர்களுக்கு, ஃபார்மசிஸ்ட்டுகளுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. இதையெல்லாம் பேசுவதுதான் இந்த நாள். மருந்தாளுநர்களுடைய பொறுப்பு, அவருடைய முக்கியத்துவம், அவருடைய கடமைகள், இது எல்லாவற்றையுமே அது முழுமையாக அவர்கள் கொண்டிருந்தால்தான் அவர்கள் தங்கள் தொழிலுக்கு மட்டுமல்ல பல உயிர்களுக்கும் அவர்கள் பொறுப்பாக இருக்க முடியும். அந்த வகையில் மருந்தாளுநர்கள் என்பவர்கள் அவர்கள் எத்தகைய முக்கியமான பாத்திரத்தை நம்முடைய மருத்துவ கட்டமைப்பில் வகிக்கிறார்கள் என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்களில் உங்களுக்கு தெரிந்த பெயர்களை சொல்லுங்கள் என்று கேட்டால், சட்டென்று கவிஞர் கண்ணதாசன் பெயர் முன்னிலையில் நிற்கும். இன்னும் நிறைய கவிஞர்கள், கவியரசு வைரமுத்து, வாலி, இறந்து போன இளமையிலேயே இறந்து போன நா. முத்துக்குமார், இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிற யுகபாரதி, இப்படி நூற்றுக்கணக்கான கவிஞர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னே போனால் நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், மருதகாசி போன்றவர்கள். எல்லோருக்கும் முன்னால் ஒரு கவிஞர் மிக புகழ் பெற்றவராக இருந்தார். அவருடைய பெயர் உடுமலை நாராயண கவி. அவரை நாம் நேரடியாக அறியவில்லை என்றாலும்
கலைவாணரின் படங்களில் ஒலித்தவையெல்லாம் அவர் எழுதிய பாடல்கள்தான். பொதுவாக 1000 பாடல்கள் எழுதியிருக்கிறார், 5000 பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்றால் அதை மிகப்பெரியது என்று கருதுவோம். ஆனால் உடுமலை நாராயணகவி 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியவர். அவருடைய ஊர் உடுமலைப்பேட்டைக்கு அருகிலே இருக்கிற ஒரு சிற்றூர். உடுமலைப்பேட்டையில் இன்றைக்கும் அவருக்கான ஒரு மணி மண்டபம் இருக்கிறது. அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 25. உடுமலை நாராயணகவியை நாம் நினைவு கூற வேண்டும். அவருடைய பாடல்கள் இப்போதும் நாம் அறிந்த பாடல்கள். இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கூட அந்த பாடல்கள் கண்டிப்பாக காதில் விழுந்திருக்கும். கலைவாணர் பாடிய பல பாடல்கள் அவர் எழுதியவைதான். எம்ஜிஆரினுடைய படங்களில் அவர் பாடல்கள் ஒலித்திருக்கின்றன. நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் என்கிற பாட்டு விவசாயி என்கிற படத்தில் வந்தது, அவர் எழுதியது தான். எல்லாவற்றையும் விட இரத்த கண்ணீர் படத்தில் எம்.ஆர். ராதா பாடுகிற அந்த பாடல், குற்றம் புரிந்தவன் ஒரு நாடும் நிம்மதியாக இருக்க முடியாது என்கிற பாடல் அவர் எழுதியது. பல பகுத்தறிவு சிந்தனைகளை உள்ளடக்கிய பாடல்களை எல்லாம் அவர்தான் எழுதியிருக்கிறார். அண்ணாவினுடைய வேலைக்காரி, சொர்க்கவாசல் போன்ற படங்களுக்கும், கலைஞரினுடைய பராசக்தி, மனோகரா போன்ற படங்களிலும் அவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவர் உடுமலை நாராயணகவி பாடல்களினுடைய சிறப்பு என்ன என்றால், அவை மிக எளிமையாக, அதே நேரத்தில் நல்ல பொருளை கொண்டதாக, திராவிட இயக்க அரசியலை வெளிப்படுத்துவதாக அவை அமையும். அவர் முதலில் கடவுள் பாடல்களை எழுதி கொண்டிருந்தவர்தான். பாரதியாரோடு அவருக்கு ஏற்பட்ட நட்புக்கு பிறகு அவர் எளிமையான மக்களுக்கான பாடல்களை எழுதினார். பின்னர் பெரியாரால் ஈர்க்கப்பட்டது எப்படி என்றால், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களால் திராவிட இயக்கத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அன்றிலிருந்து திராவிட இயக்க கருத்துக்களை பாடுகிறவராக உடுமலை நாராயணகவி இருந்தார். கலைவாணருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு திராவிட இயக்கத்திற்கு பலரையும் அழைத்து வந்ததில். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் தான் தன்னோடு நடித்து கொண்டிருந்த ராமச்சந்திரன் என்கிற ஒரு நடிகரை மெல்ல மெல்ல மாற்றியவர். ராமச்சந்திரா, இதை படி என்று ஒரு பத்திரிகையை கொடுக்கிறார். இது என்ன பத்திரிகை என்று கேட்கிற ராமச்சந்திரன் நெற்றியில் திருநீரும் கழுத்தில் உத்ராட்ச கொட்டையும் கட்டியிருக்கிறார். நீ படித்து பாருப்பா என்று கலைவாணர் கொடுக்கிறார். அந்த பத்திரிகையை பெரியார் நடத்திய குடியரசு ஏடு. அதை படித்த பிறகுதான் அவருக்குள் மாற்றம் வருகிறது. பிறகு கலைவாணர் தான் அந்த ராமச்சந்திரன் என்கிற நடிகரை அண்ணாவிடத்திலே கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு புரிந்திருக்கும், அந்த ராமச்சந்திரன் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கும் எம்ஜிஆர் என்று அறியப்படுகிற அந்த நடிகரை, எம்ஜிஆரை அரசியலுக்குள் கொண்டு வந்து பின்னால் எம்ஜிஆர் முதலமைச்சராக வருகிற வரைக்கும் காரணமாக தொடக்கத்தில் இருந்தவர் கலைவாணர் என்று தான் சொல்ல வேண்டும். கலைவாணர் அப்படி கருத்துக்களை பரப்புவதிலே மிகுந்த வலிமை உடையவர். அவர்தான் உடுமலை நாராயணகவி அவர்களையும் சாதாரணமாக பாடல் எழுதி கொண்டிருந்தவரை மெதுவாக திராவிட இயக்க பாடல்களை எழுத வைத்தார். ஒரு படத்தில் தீனா மூனா கானா என்றே கலைவாணர் பாடுவார். நாராயணகவி எழுதிய பாட்டு. தீனா மூனா கானா என்றால் கண்டிப்பாக தணிக்கை குழுவிலே வெட்டி விடுவார்கள். எனவே அடுத்த வரியிலேயே சொல்லுவார், தீனா மூனா கானா என்றால் திருக்குறள் முன்னேற்ற கழகம். அதை தணிக்கை குழுவாலே நிறுத்த முடியவில்லை. திருக்குறள் முன்னேற்ற கழகம், அது தீனா மூனா கானா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் மறைமுகமாக அப்படி சொல்லுவார். அப்படி பாடல்களையெல்லாம் எழுதி தந்த உடுமலை நாராயணகவியினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 25. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ளே உள்ள ஒரு பயமும், நமக்குள்ளே உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இன்றுதான், இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவிலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும்.
அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.